தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வசனங்கள் 47 முதல் 51 முடிய. அக்காலத்தில் நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரயேலர், கபடற்றவர் என்று அவரைக் குறித்துக் கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மைக் கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மைக் கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரைப் பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரயேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றைக் காண்பீர் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 26ஆம் வாரம் செப்டம்பர் 29ஆம் தேதி 2025ஆம் வருடம் திங்கட்கிழமை. இன்னைக்கு நாம தூய மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல் ஆகிய அதிதூதர்களுடைய விழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிதூதர்கள் 3 பேரு. யாரு? புனித மிக்கேல், கப்ரியேல் அண்டு ரஃபேல். ஓகேங்களா? ஸோ மிக்கேல் அப்படிங்கிறவர் யாரு? அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆன ஆளு. ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ்லேயே நம்பர் 1. அவர் தான் என்ன பண்ணாரு? சாத்தானை எதிர்த்து சாத்தானை சொர்க்கத்திலிருந்து, அதாவது விண்ணகத்திலிருந்து சாத்தானை விரட்டி அடித்தவர். ஓகேங்களா? 2வது யாரு? கப்ரியேல். கப்ரியேல்னா யார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரு? மங்கள வார்த்தை சொல்றவரு. ஓகேங்களா? நிறைய பேருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அன்னை மரியா கிட்ட போயிட்டு நீங்க கடவுளின் தாயாக போறீங்கன்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தையை வந்து தாங்கிட்டு வந்து கொடுக்குறவர். ஓகேங்களா? நம்மளும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? கப்ரியேல் தூதர்கிட்ட கேட்போம், எங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தையை தாங்கிட்டு வந்து ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது எங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தையை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரஃபேல் வானத்தூதர் யாரு? அவரு நம்ம எங்கேயாவது பயணம் செய்யும் போதும் சரி, நமக்கு ஏதாவது நோய் நொடிகள் இருந்தாலும் சரி, நம்ம ரஃபேல் வானத்தூதர் மூலமா ஜெபிக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா பயணத்துக்கு போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ரஃபேல் தூதரை வேண்டிட்டு போவாங்க. ஸோ இந்த அதிதூதர்கள் விழா அன்று நாம் அவர்களை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.